தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகமெங்கும். மறுபக்கத்துல இந்த டோட்டல் இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து இருக்கு ஆட்சி கவிழும் அப்படின்னு. இது எப்படி 2017 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல எப்படி ஓடிச்சோ, இன்னும் 6 மாசம் தான், இன்னும் 3 மாசம் தான், ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு என்னெல்லாம் ஓடிச்சோ, அதே போனது கரெக்டா 5 இயர் சேலஞ்ச் 10 இயர் சேலஞ்ச் எல்லாம் சொல்லுவாங்க. அது போல இப்போ ஒரு 5 இயர் சேலஞ்ச் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 10 இயர் சேலஞ்ச் போல ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது இருக்கும். இது நாட்கள் எண்ணப்படுகின்றன அப்படின்னு திரு இபிஎஸும் சொல்கிறார், திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறார். இதுல வந்து இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தனர் அப்படின்னு முன்பு இருந்த விஷயங்கள் வந்துடவே அதை வைத்து ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. 2029 லோக்சபாக்குள்ள ஆட்சியை கவிழ்க்கணும், 27 லோக்கல் பாடி பாலிசி நடத்தக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஆட்சியை கவிழ்த்தரணும் அப்படின்னு பல விஷயங்கள் போய்கொண்டிருப்பதாக கான்ஸ்பிரசி தியரிஸ் ஓடிக்கொண்டிருக்கு. இந்நிலையில இன்னைக்கு ஒரு விளக்கம் வந்திருக்கிறது. திரு தங்கம் தென்னரசு அவர் வந்து ஆட்சி கவிழ்ப்போ இல்ல இந்த விஷயமோ எங்களுக்கு வந்து அரசை உடைப்பதோ எங்களுக்கு நோக்கம் அல்ல, இது வந்து தவறான தகவல் பரப்பப்படுகிறது எங்களை பற்றி அப்படின்னு திரு விளக்கம் கொடுத்திருக்காரு திரு தங்கம் தென்னரசு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையாலுமேவா இல்ல ஏன் விளக்கம் கொடுக்கணும்னு வருதுல? முதல்ல நீங்க விளக்கம் கொடுக்கணுங்கும் போதே ஏதோ ஒரு சொல்லுவாங்களா, நெருப்பு இல்லாம போகாதுப்பாங்களா, அது மாதிரி விளக்கம் கொடுக்கணும். என்ன ஏன் திமுக தலைவர் வந்து ஒரு விஷயம் பேசுறாரு, 3 மாசத்துக்குள்ள இந்த விஷயம் கவுந்துரும், 6 மாசத்துக்குள்ள இந்த விஷயம் கவுந்துரும். நானும் பொறுமையா இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பேசாம இருக்க முடியல, இந்த ஆட்சி வந்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொடரக்கூடாதுன்னு எப்படி? நீங்க உங்க கூட்டணியில் வச்சிருந்த கட்சிகள் தான் புறாங்க நிக்கிறாங்க. உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க, நீங்க நாங்க தான் அனுபவிச்சோம், நீங்க திமுக கூட்டத்தில் தொடர்கிறார்கள், நீங்க இன்னைக்கு புறம் போயிட்டாங்க, இன்னைக்கு லேசா விமர்சிக்க ஆரம்பித்துட்டார்கள். சரி, இந்த வழக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. எதிர்ப்பு யார் தெரிவிச்சா? முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தான் முதல் எதிர்ப்பை கொடுத்தார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற. அப்ப உங்களுக்கு வந்து ஆசை உங்களை மீறி வெளிப்பட்டு விட்டது. இவர் ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு நினைச்சீங்க, ஆட்சி அமைக்க கூடாதுன்னு விரும்புனீங்க, ஆட்சி அமைச்சிட்டாரு, இந்த 1 மாசத்தை கடந்துட்டாருங்கிற பாக்கணும். அப்ப வந்து இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம இனிமே தொடராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்கள் தொண்டர்கள் கொடுக்கணும். ஆட்சி நடந்துட்டு இருக்குல்லங்க, கவுந்துருங்க. அப்ப தொண்டர்களுக்கு ஒரு ஹோப். ஏன்னா 5 வருஷம் இந்த ஆட்சினா 5 வருஷம் டயர்ட் ஆயிடுவாங்க அவங்க. நமக்கு வந்து நம்ம மத்தியிலையும் ஆட்சியில் இல்ல, மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்ல, எம்எல்ஏக்கள் கிடையாது, எம்பிகள் கிடையாது, நம்ம எப்படி ஆட்சியை தொடர், நம்ம வந்து எப்படி கட்சியை தொடர்றதுன்னு தொண்டர்களுக்கு வந்து ஒரே டிமேரல் ஆயிடுவாங்க, ரொம்ப பெருசா. அப்ப அவர்களை வந்து டவுன் ஆகக்கூடியவங்களுக்கு எனர்ஜைஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஆட்சி போயிடும், ஆட்சி எப்படி போகும், எப்படி போகும் சொல்லும்ல. ஒண்ணு உங்ககிட்ட இருந்து கூட்டணி மாறி போனவங்க அப்புறம் வெளியேறினாங்கன்னா போகும். வேற என்ன வாய்ப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் மத்திய அரசு கலைச்சா போகும். மத்திய அரசு கலைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து ரொம்ப நாளே வந்து சார்பமை கேஸ் பிறகு யாருமே அதை பண்றதில்ல. இந்த அரசு வந்த பிறகு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அருணாச்சல் பிரதேசம் மட்டும் ஒன்று தான் ட்ரை பண்ணாங்க நினைக்கிறேன் 2014 பிறகு. வேற எங்கேயுமே ட்ரை பண்ணவே இல்லை. அப்ப வந்து அதுக்கான வாய்ப்பே விட்டாங்க. தென் அப்ப வந்து ஆட்சி எப்படி கவுளுங்கிற ஒரு கேள்வி இல்லை. அல்லது கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடியவங்களை பூரா நீங்க அனுப்பி விட்டுருக்கீங்களே, அவங்களை நான் கண்ணை காட்டும் அப்ப வாபஸ் வாங்கன்னு சொன்னீங்களா? சரிங்களா? IUML 2, விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சி 4, 9 சீட் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. இந்த 9 பேர் 8 பேர் வெளியே போனாங்கன்னா அவங்க வந்து ஆட்சி கவுடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 121 என்னமோ தான் அவங்கள்ட்ட மொத்தமா நிக்குது. அப்ப இவங்க ஒரு 8 பேர் வெளியே வந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும். காங்கிரஸ் கட்சி உங்க பேச்சை கேட்டு வராது. ஆனா மத்தவங்க நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க தான் குழு கொடுத்துருக்கீங்க, எங்க ஆளுங்க தான் எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, நாங்க தான் அனுப்பியிருக்கோம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அவங்க முரண்டு பிடிச்சு நாங்க ஆட்சியில் உட்காந்துருக்கோம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீங்க எப்ப விசில் அடிப்பீங்களோ அப்ப வெளியே வந்துருவாங்கன்னு அப்ப நடக்கலாம்ல. அப்ப அதற்காக தான் அவர் என்ன செய்யறாரு, 5 பை எலெக்ஷன் ரெடி பண்ணிட்டாரு. ஏடிஎம்காரங்க 4 பேர், தன்னுடைய சொந்த தொகுதி திருச்சி 5 பேர், மொத்தம் 5 தொகுதி. இந்த 5லயும் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா யாராவது 2 பேர் 3 பேர் போனா கூட பிரச்சனை விட. ஒரே ஒரு திருமாவளவன் வெளியே போறாரு, 2 கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே போகுது, ஒரே ஒரு IUML போகுது, IUML திருமாவளவன் சேர்ந்து போறாங்க, எந்த ஆபத்தும் கிடையாது. 8 பேரா போனா தான் ஆபத்து. அப்ப திமுக கூட்டணி பிளக்க புடிங்கிடுவோம்னு சொல்றாங்களா? எப்படி நீங்க ஆட்சியை கவிப்பீங்க? எப்படி ஆட்சி கவிழ்ப்பதோ ஆட்சியை கலைப்பதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. அப்புறம் ஆட்சி போயிருந்து எப்படி சொன்னீங்க? என்ன கணக்கு சொல்ல முடியாது? உங்களுக்கு ஆர்வத்தில் நம்பிக்கை உண்டா? கிடையாதுல. நான் ஜாதகம் பார்த்துட்டேன் 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல. அப்ப எப்படி கலையும்? அப்ப 2029க்குள்ள நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஓடுது. மக்களவை தேர்தலோட சேர்த்து மாநில சட்டமன்ற தேர்தலும் கொண்டு வந்துரும், ஒரே நாடு ஒரு தேர்தலுக்கான நம்மாலான உபகாரம் செஞ்சிடும் ஒரு முயற்சி நடக்குது. ஆனா முயற்சி எப்படி பலனளிக்குமான்னு அவர்களுக்கான எம்எல்ஏக்குள்ள ஆதரவு குறைந்தால் மட்டும் தான் பலனளிக்கும். வேற என்ன வாய்ப்பு இருக்கு? இது நம்ம யோசிக்க வேண்டியது. அப்ப அந்த வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். 5 எம்எல்ஏக்கள் இடைத்தேர்தலில் வென்று தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய சொந்த பலமே கூடிடும். 107ல இருந்து 112 மாறிடும். அதுவே அவங்க சொந்த பலம். அப்புறம் தேவை மிச்சம் ஒரு 8 தான் தேவை உங்களுக்கு. அப்ப இவங்கள யாராவது ஒருத்தர் 2 பேர் போனா கூட அவங்களுக்கு ஆபத்து வராது. காங்கிரஸ் மாதிரி 5 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய மொத்தமா போனாங்க, எல்லாரும் சேர்ந்து போனா தான் வரும். அப்ப திமுக தலைவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு? ஏன் கேள்வி. அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே அப்ப இந்த இன்னும் கான்ஸ்பிரசி பிளான் போல அப்படின்னு மக்கள் நினைக்க வச்சுதான். அது எந்த வகையிலும் உங்களுக்கு ஆதாயம் தர போறது இல்லை. அப்படிப்பட்ட முயற்சி கூடாது. இவங்க வந்து திமுக
அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி எல்லாருமே தாவேக்காவுடைய செயல்பாடுகளை எக்ஸ்போஸ் பண்ணணும். தவறான செயல்பாடுகள் இருந்தா அதன் மூலமா அவங்க கெயின் பண்ண முடியும். 5 வருஷம்ல நீங்க லோக்கல் பாடியில நீங்க பெரிய அளவில் வெற்றி பெறலாம். மக்களவை தேர்தல் 2029 அதுல நீங்க பெரிய வெற்றி பெறலாம். இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் 5 தொகுதியிலுமே தோக்கடிக்கலாம். அந்த மாதிரி முயற்சி பண்றதா அவங்களுடைய ஆட்சி நடக்குமா நடக்காதாங்கிற சொல்ல முடியுமே தவிர வேற பிளக் பண்ணி பிடிக்க விட முயற்சி வந்து இவர்கள் நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. ஓகே. பிளக் புடுங்குறாங்களா அப்படின்னு வந்து எனக்கு பார்க்கும்போது இங்க வந்து எங்கப்பா பிளக் ஒயரே கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு, இடியாப்ப சிக்கலில் இருக்கிறதா பாஜக அப்படின்னு ஒரு ஐயம் எழக்கூடிய வகையில விஷயங்கள் நடந்து வருகிறது. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி சென்றான்னு பார்க்கிறோம். அவருடனே பலரும் வந்து சென்று வருகிறார்கள், முக்கியமான நிர்வாகிகளும் சென்று வருகிறார்கள். இந்த இதுல திருச்சியில நேற்று ஒரு கூட்டம் நடந்தது, மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம். இந்த கூட்டத்துல வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா மாவட்ட தலைவர்கள்லாம் பேசலாம், நீங்க மற்ற நிர்வாகிகளும் பேசலாம்னு சொன்னப்போ திரு KT ராகவன் அவர்கள் இருந்துச்சு, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து போயிருக்காரு, ஆனா அவரை பத்தி ஏன் நம்ம பேச மாட்டோம், ஏன் டிஃபென்சிவாவே இருக்கும், நம்ம அஃபென்சிவா போலாமே, அவருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு கட்சி, எவ்வளவு மூத்தலைகள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா அவர் ஏன் போயிருக்காரு, அதை ஏன் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம், அவர் ஏன் அவரை அக்ரெசிவா அப்ரோச் பண்ண மாட்டோம், அந்த விஷயத்தை ஏன் இப்படி சாஃப்டா அப்ரோச் பண்றோம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு திரு வினோத் செல்வம் வந்து எந்திரிச்சு அது வேணாம், அது கடந்து போறதா நமக்கு நல்லது, அது எதுக்கு அப்படி விட்டுறலாம், நம்ம அடுத்த விஷயமா இருந்துச்சு, நம்ம திமுக பொது எதிரியா வச்சு அடிப்போம், இதான் நமக்கு அரசியல் செய்ய பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திரு ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து பேசும்போது மாவட்ட தலைவர்கள் பற்றி அவர்கள்லாம் எக்யூப் பண்ணிக்கணும், பேசிக்ஸ் கூட தெரியல, அரசியலோட பேசிக்கே தெரியலன்னு அவர் சொல்லவே மாவட்ட தலைவர்கள் பலரும் மிதிச்சு கூச்சல் குழப்பம்னு வந்து ஒரு வாக்குவாதம் முற்றி இருக்கிறது, சமாதானப்படுத்த வேண்டிய நிலை வந்திருக்கிறது, ஒரு ரணகலமாகி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக, தமிழக பாஜக என்ன நடக்கிறது? அடுத்த மாசம் திரு அமித்ஷா வர இருப்பதாகலாம் தகவல் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் என்ன நடக்கிறது? தமிழக பாஜகல ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது, ஒரு செட்பேக். நமக்கு வந்து பிரமோத் மகாஜன் இறந்துட்டாரு அப்படியா அப்படின்னு ஒரு செட்பேக் எப்படி வரும், அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய செட்பேக்கை வந்து சந்திச்சிருக்காங்க. திரு அண்ணாமலை வெளியேறிட்டாரு அப்படின்னு. இப்ப அதை என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. வந்து அண்ணாமலை வெளியேற போறாரு அப்படிங்கிறது நம்மளை போன்றவருக்கே ஒரு 2-3 மாசமா தெரியும், அது நடக்குதா இல்லையாங்கிறது. ஏன்னா ஒரு டிசிஷன்ல இருந்த ஒரு டிஸ்கஷன்ல இருந்தாரு, டிசிஷன் எடுப்பாரா இல்லையா தெரியும் போது பாஜக மேல் மட்டத்துக்கு வந்து குறைஞ்சபட்சமாக 6 மாசம் முன்னாடியே தெரியும், போலுக்கு எலெக்ஷனுக்குலாம் முன்னாடியே தெரியும். அப்ப அவர்கள் அதற்கான முன் தயாரிப்புகளை ஏற்படுத்தி இங்க வந்து ஒரு களப்பணி ஏற்படுத்தி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு ஜெர்க், ஒரு ஷாக் வந்து ஒரு ட்ரெமர் வந்து இல்லாம இருந்திருக்கும். அது தயாரிப்பு எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால வந்து இப்ப வந்து கண்கெட்ட பிறகு ஒரு சூரிய நமஸ்காரத்துக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதுல வந்து திரும்பவும் ஏதாவது ஆபரேஷன் பண்ணி கண் மாற்று சிகிச்சை எல்லாம் பண்ணி ஏதாவது சரி பண்றாங்களா அப்படிங்கிற பார்க்கணும். அதனுடைய வெளிப்பாடு தான் திரு ஜேபி அவர்கள் பேசினது. நம்ம வந்து நம்ம பேசுறது சரியா இல்லையான்னு யோசிக்காம டப்புன்னு ஒரு வார்த்தையை விட்டது. அதுக்காகவே காத்திருந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இருக்கக்கூடிய 80 மாவட்ட தலைவர்கள் எத்தனை மாவட்ட தலைவர் போவாங்கன்னு தெரியாது. கோயம்புத்தூர் மாவட்டம் உட்பட ஒரு 4-5 மாவட்ட தலைவர் போயிருக்கிறாங்க. இனி எத்தனை மாவட்ட தலைவர் போவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி வந்து தெரியாத போது நம்ம வந்து அவங்க ஒரு டயலமால இருப்பாங்க. அவங்கள நிறைய பேர் நினைக்கலாம், இப்ப நம்ம அவசரப்பட வேண்டாம், கட்சி ஆரம்பிச்சப்ப போவோம், இப்ப இயக்கமா தானே இருக்கிறாரு, சரி நாளைக்கு இந்த கட்சியில என்ன நடக்குன்னு பாத்துக்கிடுவோம், இதுல வந்து இனிமே ஸ்கோப்பே இல்லைன்னா நம்ம போய்க்கிடுவோம், இல்லைன்னா எலெக்ஷனை ஒட்டி போய்க்கலாம்னு நிறைய குழப்பத்தில் அவங்க எல்லாருமே. இப்ப நானும் நீங்களும் உட்கார்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அண்ணாமலை போன பிறகு பாஜக என்ன ஆகும்னு. பாஜக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களா? எல்லா மாவட்டத்திலும் பரஸ்பரம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் என்னப்பா நீ என்னப்பா பண்ற, நான் என்னப்பா பண்றேன், இவன் பாடாப்படுத்துறான்ப்பா, அவன் வந்து உயிர் வாங்குறான்ப்பா, இவன் சரியில்லைப்பா, அவன் பேசிட்டே தானே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல போயிட்டு நீங்க சரியில்லை, இப்ப வந்து அரவணைக்க வேண்டிய இடத்துல குற்றம் சாட்டுறதுக்கான ஒரு பாயிண்ட் கிளம்புனா என்ன ஆகும்? அதான் முக்கியம். 2வது முக்கியமான விஷயம், இந்த எதிர்ப்பு குரல் சலசலப்புங்கிறது இதுவரைக்கும் பாஜக வரலாற்றுல வராது. நீங்க அருண் நீங்க சரியில்லை அப்படின்னு நேரடியா சொன்னா கூட RSS உடைய வளர்ப்பா இருக்கக்கூடிய பாஜக பேசாம இருப்பாங்க. சரி ஏதோ கோமா இருக்காங்க போல, ஏதோ சண்டை வருது போல அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப யாரை பார்த்து சொன்ன அப்படிங்கிற கேள்வி வந்ததே இல்லை. அப்ப அது வந்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். அதிருப்தி குரல்கள் அண்ணாமலையோடு போய்விடவில்லை என்பதற்கான சிக்னல். ஒரு தலைமை ஒரு விஷயத்த சொல்லும் போது, மாநில தலைவர் அங்க இருக்கிறார், அரவிந்த் மேனன் அங்க இருக்கிறார், அமர் ரெட்டி இருக்கிறார், அவர் எல்லாருமே அங்க இருக்கும்போது, இவ்வளவு பேர் இருக்கும்போது வந்து ஒரு மாவட்ட தலைவர் எந்திரிக்கல, அவர் ஏதோ கோவப்பட்டாருங்க அப்படின்னு சொல்லி 10-15 மாவட்டத்துல மேல எந்திரிச்சிட்டாங்க, சத்தம் போட்டாங்க, யாரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. யூ நேம் சம்மன், சும்மா அது போற பக்கம் சொல்லுவீங்களான்னு கேட்ட போது அது வந்து அங்க ஒரு கட்டுப்பாடு தளர்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு வலிமையான தலைமை இருக்கும்போது தான் கட்டுப்பாடு இருக்கும். நம்ம பார்த்துருக்கிறோம், ஜெயலலிதா அவர்களே தோத்தாங்க 96ல, கட்சி அவங்க கையை விட்டு போல. 2011 திமுக ஆளுங்கட்சியும் ஆக முடியல, எதிர்கட்சியும் ஆக முடியல, விஜயகாந்துக்கு பின்னாடி போச்சு, கலைஞருடைய கையை விட்டு கட்சி போகல.
அப்ப வந்து ஒரு அண்ணாமலை வெளியே போனாரு, கட்சி என்ன அவங்க கேள்வி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கட்சியை வளர்த்திருக்கிறாங்கன்னு யோசிக்கணும், அவ்வளவுதான். அப்ப அந்த கட்டுப்பாடு மீறி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தெரிகின்றன. நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அமர் பிரசாத் ரெட்டி நாளைக்கு மனசை துறப்பன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு நாளைக்கு நல்ல நாளா போறோம் எல்லாருமே பார்த்துட்டு வந்து இணையத்தில் அதே 12 மணி அதே கடை, அதே டெய்லர், அதே வாட்சுக்கு மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கவங்க இங்க வருவாங்க, இப்ப இயக்கமா போனவங்க திரும்பி வந்துருவாங்க. நிறைய குழப்பமான பேர். ஏன்னா திரு அண்ணாமலை அவருடைய இயக்கத்துக்கு பிஜேபியோடைய என்டார்ஸ்மெண்ட் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. இப்ப வெளியில நிறைய பேர் என்ன பேசுறாங்க, விமர்சிக்கிறவர்கள் பிஜேபியோட பி டீம்பா, பிஜேபி நேரடியா வர முடியாதுன்னு தெரிஞ்சு அண்ணாமலை வழியா அப்படி வந்து புறவாசல் வழியா வர்றாங்க. கவர்னர் வந்தாலே அதானே சொல்லுவாங்க. அப்ப அண்ணாமலை போனா அண்ணாமலை பிஜேபிக்காரர் தானே, அப்ப அவர் போனாருன்னா அது வந்து பிஜேபியோட பி டீம் பிளானா தான் இருக்கும்னு ஒரு பாயிண்ட். அதை அப்படியே பாசிட்டிவா புரிஞ்சுக்கிற பிஜேபிக்காரங்க நினைப்பாங்க, எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை பிஜேபிக்காரர் தானே, அப்ப அவர்கிட்ட போறது நமக்கு ஒன்றும் தப்பா இல்லை இப்படி நினைப்பாங்க. அப்ப அது வந்து அது இயக்கத்துல நம்ம அங்க இருந்துக்கிடுவோம், கட்சியில இங்க இருந்துக்கிடுவோம் நினைப்பாங்க. நாளைக்கு கட்சியா மாறும்போது இன்னும் முன்ன பின்ன மாறி போயிலாம் வரும். அப்ப வந்து இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்கு நேரடியாக திரு கேடி ராமன் சொன்னது போல அதை அக்ரெசிவா எதிர்க்கணுமா இல்லையாங்கிறது அவங்களுடைய கட்சி எடுப்பாடு. ஆனால் இதை பத்தின ஒரு பெரிய கிளாரிட்டி தேவைப்படுது. வேர் வி ஆர் கோயிங் டு அந்த விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்ப நம்ம எப்படி செய்ய போறோம், இந்த தலைமை போதுமா, நம்ம இன்னும் பெருசா செய்யணுமா, மாவட்டங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுமா, இயக்கம் பண்ணுமா, பாஜகவோட அதிமுக சேர்ந்து பாஜக நிக்கணுமா, தனித்து நிக்கணுமா, லோக்கல் பாடியில் என்ன ஸ்டாண்டு, பார்லிமெண்ட்ல என்ன ஸ்டாண்டு, இது பத்தி பை எலெக்ஷன் என்ன ஸ்டாண்ட், இது பத்தின கிளாரிட்டி இல்லாம நம்ம அதிமுகவோட தொடர்ந்து போறோம்னா அதிமுகவே என்ன ஆகும் தெரியாம அல்லாடிட்டு என்ன ஆனாலும் நம்ம இந்த கப்பல்ல தான் பயணிக்க போறோம் சார், அந்த கப்பலே அல்லாடிட்டு இருக்கு. அப்ப நம்மகிட்ட ஒரு வேற கப்பல் இருக்கு, நம்ம சொந்த கப்பல் இருக்கு, வாங்க நம்ம போன்னு சொன்னா ஒரு ஹாப்பினஸ் வரலாம். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் அங்க வேணும், தெளிவான பார்வை வேணும், கொண்டு போய் சேர்க்கணும். இன்னமும் இவங்க வந்து இந்த கூட்டத்திலுமே அண்ணன் திரு எஸ்.ஆர். சேகர் வந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்ன செஞ்சாரு, குருஜி கோல்வல்கர் என்ன செஞ்சாரு, நேத்து கூட்டத்துல குருஜி கோல்வல்கர் என்ன செஞ்சாரு, எப்படி வந்து RSS வந்து ஜனசங்கத்தை தோற்றுவித்தது, ஜனசங்கத்துல இருந்து எப்படி ஜனதா வந்தது, ஜனதால இருந்து எப்படி பாரதிய ஜனதா வந்து, அவங்களுக்கு யாருக்காவது கேட்கறதுக்கு நேரமும் பொறுமையும் அக்கறையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு எப்படி ஆட்சியை பிடிக்க போறோமா இல்லையா, நாளைக்கு நம்ம ஆட்சி பிடிக்க போறோமா வேற ஆட்சிக்கு தொடர் இங்க நிக்கிறாங்க. திரும்ப நீங்க இங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஓகே, சங்கத்துக்கு நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுக்குறது ரொம்ப தேவையான எசென்சியலா அந்த ஐடியாலஜி தெரியாம வரக்கூடாது. ஆனா இது வந்து இங்க மாவட்ட செயலாளர் தலைவர்லாம் கூட்டி வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே கவலை, அண்ணாமலை போயிட்டாரு இப்ப என்ன சார் செய்யறீங்க, இந்த டைரக்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுச்சு. அந்த டைரக்ஷனை கிளியரா ஆமாங்க போயிட்டாரு என்னங்க கெட்டுச்சு பாத்துக்கணும் அப்படின்னோ, இல்ல போனா பரவாயில்ல பெரிய லாஸ் தான் நம்ம சமாளிப்போம்னோ, இல்ல எங்கள்கிட்ட அப்படி திட்டம் இருக்கணும், அந்த கிரக்ஸ் ஆஃப் தி எல்லாருக்கும் தெரியும். இப்ப மாவட்ட தலைவர் கூட்டத்தில் என்ன தேவை இருக்குது, நீங்க தேர்தலுடைய முடிவுகளுக்கான கூட்டத்தை நீங்க கோயம்புத்தூர்ல போட்டு முடிச்சிட்டீங்க, தேர்தல் முடிவுகள் பின்னடைஞ்சிருச்சு, இப்ப என்ன செய்யலாங்க அங்க பேசி முடிச்சிட்டீங்க, அங்க வந்து திரு சந்தோஷ் வந்திருந்தாரு பேசிட்டீங்க, ரைட் ஓகே ஆல் ஃபைன். இப்ப என்ன கூட்டம், இப்ப பர்பஸே திரு அண்ணாமலை போன பிறகு தானே, அதை நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் அட்ரஸ் பண்ணீங்களா, பண்ணல. இதுதான் முக்கியமான. அப்ப நீங்க தீர்வுகளே கிடைக்காமல் மீண்டும் கூட்டம் கூடல அர்த்தமே இல்லை. அவர்களுக்கு ஒரு தெளிவான டைரக்ஷன் வேணும். அந்த டைரக்ஷனை கேட்டுட்டு 4 பேர் வெளியே போலாம், மறுக்கல. அந்த டைரக்ஷனை கேட்டு 4 பேர் உள்ள வரலாம், உற்சாகமான வாங்கப்பா சூப்பர்பா நமக்கு. ஆனா ஒரு டைரக்ஷன் இருக்கணும். எங்க போறோம்னு தெரியாம, எப்ப போவோம்னு தெரியாம, எப்ப போய் சேருவோம்னு தெரியாம நீங்க வாங்க வேணா எப்படி வருவாங்க? நீங்க பழனிக்கு போறோம்னு சொல்லுங்க, திருச்செந்தூருக்கு போறோம்னு சொல்லுங்க, ஸ்ரீரங்கம் போறோம் வாங்க 4 பேர் சொல்லுவாங்கல்ல. நாங்க போனாலும் போவோம், போயிட்டே இருப்போம், திடீர்னு வந்துருவோம், எங்க போறோம்னு சொல்ல மாட்டோம், பயங்கர சஸ்பென்ஸ் காத்திருக்கு. நோ, இட் இஸ் நாட் தி கேஸ், இட் இஸ் நாட் கோயிங் டு வொர்க். அப்ப அந்த டைரக்ஷன் பாஜக கொடுத்தா தெரியல, அதுதான் சலசலப்புக்கான காரணம். வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாம் எனக்கு அறிவுரையே பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கடுப்பு தான் அங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்ன அப்ரோச் எடுக்கணும் இந்த இடத்துல, டிஎம்கேவை மையப்படுத்தணுமா, டிவிகே மையப்படுத்தணுமா, இல்ல திரு அண்ணாமலை வெளியில போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரஷன் ஆர் ஆவேசம் அப்படின்னு வந்து நிக்கணுமா? நம்ம அவங்களோட அரசியல் ஆலோசகரா, நம்ம ஆலோசனை பண்ணா அவங்க கேட்பாங்களா, அதுக்காகவே மாத்தி செஞ்சிருப்பாங்க. நம்ம பாண்டே சொன்னா அதை செய்யக்கூடாதுக்காக மாத்தி தான் செஞ்சிருவாங்க. அது அந்தந்த கட்சி எடுக்க முடியும். நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷன்ல நெரேட்டிவும் ஐடியாலஜி மட்டும் தான் பெர்மனண்டா இருக்க முடியும். ஆக்ஷன் வந்து இஷ்யூ பேஸ்டா தான் இருக்க முடியும். எதிர நெருப்பு வந்தா வேற மாதிரி போகணும், எதிர வெள்ளம் வந்தா வேற மாதிரி போகணும். நம்ம வந்து நீங்க நெருப்பு வந்தா வரக்கு என்ன செய்யணுங்கிற மட்டும் சொல்லிட்டு வச்சு வெள்ளம் வந்து அதே மாதிரி எடுத்து சாக்கு போய் வச்சு நீங்க உட்காந்துருக்க முடியாது, மணல் மட்டும் வச்சு உட்காந்துக்க முடியாது. அப்ப நம்ம வந்து ஒன்னொன்னுக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணுங்கிற பாருங்க. அப்ப இந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியும், அதற்கான சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியும், அவர்கள் செய்யறாரா இல்லையாங்கிற பாரு. சோ அவங்களுக்கு வந்து யாருக்கும் பிரச்சனைக்கான சொல்யூஷன் தெரியாம இல்லை. அப்ப நீங்க ஒரு அண்ணாமலை நம்பி தான் பாஜக இருக்கும்னா பாஜக நீ என்ன கட்சி வளர்த்தீங்கன்னு நான் கேட்கிறேன். அதனால அப்ப 100 அண்ணாமலைகள் இருக்கிறாங்க உங்க கட்சியிலன்னா அந்த 100 அண்ணாமலை ஏன் அடையாளம் காணாம போயிட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்ப அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுங்க, அதற்கான வாய்ப்பு இருக்கா, ஃபோர்ஸ் இருக்கா, இதுதான் பார்க்க வேண்டியது. நானு நிறைய பேர் 99% பேர் கருதுவது போல அகில இந்திய தலைமைக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியல, அகில இந்திய தலைமை அண்ணாமலை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிருச்சு,
அகில இந்திய தலைமை வந்து தமிழ்நாடே வேற இனம் வேற குணம் தெரியல, இந்த இடத்துல நம்ம போல. அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாம இல்லை. இங்க சரியான ஆளை தேர்வு செய்ய முடியாம ஏதோ குளறுபடின்னு இருக்கு. அது இங்க இருக்கிறவங்க தடுக்கிறாங்களா, அங்க இருக்கிறவங்க மறைக்கிறாங்களா, அது என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க ப்ராப்ளம், அதை they have to find out. பட் சொல்யூஷன் இஸ் தேர். அதற்கு தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாத விஷயமே கிடையாது. எம்ஜிஆர் வெளியே போயிட்டார், திமுக ஒளிஞ்சிருச்சா என்ன? திமுக அதற்கு பிறகு எம்ஜிஆரை எதிர்கொண்டுச்சுல, ஜெயலலிதாவை எதிர்கொண்டுச்சுல, எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளுதுல. அப்ப எம்ஜிஆர் எப்படிப்பட்ட பிளவு, வெர்டிகல் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே மொத்தமா போயிடுச்சு. எம்ஜிஆர் உயிரோட இருக்கிற ஆட்சிக்கு வர முடியல. 3 கன்செக்யூட்டிவ் தேர்தல் தோத்தாங்க. சோ வாட், நிலை நின்று எந்திரிச்சு வந்தாங்கல்ல. இடையே லோக்சபா தேர்தலும் வென்றார்கள். அதுதான் ஒரு கட்சியா இருக்க முடியும். ஒரு எம்ஜிஆர் போயிட்டாரு, ஒரு வைகோ போயிட்டாரு, திமுக காணாம போலியே. அப்ப வந்து எம்ஜிஆர் அது யாரும் வருத்தப்பட மாட்டாங்களே. எம்ஜிஆருக்கு இணையா அண்ணாமலை சொன்னா யாரும் வருத்தப்பட மாட்டாங்களே. அப்ப வந்து அண்ணாமலை எம்ஜிஆர் வச்சுக்க, ரைட், போயிட்டாரு, அடுத்து என்ன? அப்ப எம்ஜிஆர் போயிட்டாருங்கிற திமுக தோன்றலையே. அப்ப அண்ணாமலை போயிட்டா பாருங்க. அப்ப அவர்கள்ட்ட சொல்யூஷன் இருக்குது, அதை அவர்களுக்கு தெரியும். செய்யறாங்களா இல்லையா? நான் இருக்க தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னீங்க, யார் யாருக்கு என்ன நோக்கம் இருக்குதான்னு பார்க்கல. அப்ப பாஜகவை வளர்த்தெடுக்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா பாஜக வளர்ந்துரும். நம்ம வந்து அண்ணாமலை காலி பண்ணா போதும், இல்ல நம்ம வந்து நம்முடைய பதவியை தக்க வச்சுட்டா போதும், அவங்க இல்லைன்னா அது அப்படித்தான் அவங்க பதவியை தக்க வச்சுருவாங்க. பாஜக என்ன அந்த கேள்வி அப்படி நிற்கும். கேள்விகள் தொடர்கிறது. சின்ன கப்பலா இருந்தாலும் சொந்த கப்பல் அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பெரிய கப்பலா இருந்தாலும் பெரிய நோக்கங்களோட போகுதுன்றது ஒரு நல்லதுதான். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு நேரலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.